இந்தா ஆரம்பிச்சாச்சு. இது பண்ணியாடா? வீடியோஸ் ரன்னிங்கா? ஓகே ரைஸ். இப்போ நம்ம இருக்கிறது அண்ணா டவர். நீங்களே கொஞ்சம் நல்லா மேலே பாருங்கள். அண்ணா டவர் தெரியும். தெரிஞ்சிச்சா? போதும் நீங்கள் டவர் மாதிரி தான் இருக்கீங்க. இந்த டவர் எடுக்கிறது ஒரு டவர், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கையை ஆடாதீங்க மணி. நாங்கள் அப்படியே பேசிட்டே போகலாம். நாங்கள் எப்படி வந்தோம் சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் அதை சொல்கிறதுக்கு. நான் கரெக்டாக 11 மணிக்கு இந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த பையன் மூஞ்ச கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு நல்ல செமையா இருக்குடா, ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கு கேளுங்க சார். இன்னைக்கு நான் ஒரு லலலா பாடிருப்பேங்க. அந்த லலலா வேணாம், சரி ஓகே பசங்க கால் பண்ணிட்டாங்களே, சரி ஒரு ஆசையா சரி ஓகே வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணா 2 மணிக்கு வந்தானுங்க வீட்டுக்கு. சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட உங்கள உட்காந்துருந்தேன். பார்த்தா ஒருத்தர் ஃபோன் பண்ற சைதாப்பேட்டில் இருக்கேன், பல்லாவரத்தில் இருக்கேன், ஆட்டின்னு இருக்கேன், ஜாலியாக பொறுமையாக வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கரெக்டாக ஒரு 3:30 மணிக்கு வந்தான் சார். அதான் வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பையன் தான். திருப்பி இவங்க மூஞ்சி கொஞ்சம் காட்டிங்க சார். வேணாமா? சரி அப்புறமா சொல்கிறாரு யாருன்னு வைரஸ் பிளேயர் வருவார். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே எங்கடா போகலான்னு சொல்லிட்டு படம் பார்த்து அப்புறம் உட்காந்து சரபம் அப்புறம் பம் இது ஒரு படம்லாம் நிறைய படம் தான் பார்த்தோம் சார். இருக்கானா இல்லை இதுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடு நீ. அதெல்லாம் படத்தை பார்த்து முடிச்சு சரி ஓகே லாஸ்ட்டாக அண்ணா டவர் போகலாம். அதில் எங்கேருந்து பெசநகர் அண்ணா டவர் அது இது நிறைய மணி. என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக வராங்கன்னா கிட்ட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே இருந்தோம் சார். ஸோ அது மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் ஆக்சுவலாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா அண்ணா டவர். அதுவும் நான் ஏன் இங்கே வந்தேனோ அது ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா அங்கே ஒருத்தர் லலலா பல வருஷத்துக்கு முன்னாடி லலலா பாடினாரு. அந்த லலலா திருப்பி நாங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அதான் எங்களோட லலலா ஒரு ஆப்பு வச்சு நாங்கள் திருப்பி காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால பண்ணேன். ஓகே தினேஷ் வாங்க. இவரு தான் அந்த சின்ன லலலா. இப்போ அந்த பழைய லலலா இப்போ அந்த பழைய லலலா வந்து இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இங்கே எப்படி வந்து சேர்ந்தோம் அதை நான் தனியாக சொல்றேன். எந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடியாது. நோ கமெண்ட்ஸ். நோ சார். ஸோ சம்திங் கலைமணி சொல்லுண்ணா. இந்த பழைய லலலா இந்த லலலாம் கேமரா சொல்லக்கூடாது. சரி ஓகே சார் நானே சொல்லிடுறேன். அது வந்து ஒரு பழைய ஒரு 4 வருஷம் முன்னாடி சார். அது ஒரு சின்ன ஒரு பெரிய லலலா. அதை நான் உங்களுக்கு அடுத்த பார்ட் 2ல சொல்கிறேன். இப்போ நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தது இடத்த மட்டும் சொல்கிறேன். நாங்கள் அப்புறம் சரி ஓகே எங்கடா போகலாம் முடிவு பண்ணி சரி ஓகே அண்ணா டவர் முடிவு பண்ணிட்டோம். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் சார், தடிக்கு தான் வீடு. ஆனால் நாங்கள் காரில் வந்தோம். அந்த கொடுமை எங்கே கேட்குறது. சரி வீட்டில் வேறு யாரும் இல்லை. நான் உட்காந்து சரி பார்க்கலாம் சொல்லிட்டு கரெக்டாக வீட்டு வாசல்லேருந்து வெளியே வரோம் சார். சரி கஷ்டப்பட்டு வீட்டில் பேசி 4:30 மணிக்கு வெளியே வரோம். பார்த்தா சோடு மழை. இதெல்லாம் இப்படி மழை பெய்யுது கடவுளுக்கே போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ளே போய் உட்காண்டோம். சரி என்னடா மழை கம்மியாச்சுன்னு பார்க்கவும் திரும்பி மழை. 10 நிமிஷம் விடாமல் திருப்பி மழை. சரி ஓகே இன்னைக்கு வீட்டில் தான் உட்காந்து கும்மிடிக்கணும் போல இருக்கு. மழையை பார்த்த உடனே கலையோட லலலா ஞாபகம். ஏன்னா இன்னைக்கு அவர் லலலா கட் பண்ணாரு. என்னோட லலலா கட் பண்ணீங்கல்ல, லலலா நிறையா வருது சார். இருக்கு சார். ஸோ அப்படி பல லலலாலாம் மிஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் வந்த காரில் வந்த மேட்டர் கொஞ்சம் கேட்டுவாங்க. சரி பைக்கில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பார்த்தா பைக்கில் தான் வீட்டில் இல்லை. ஒரு வண்டி தான் இருக்குது. ஒரு வண்டி 4 பேர் அடி போகிறது. சரி அப்புறமேட்டு காரில் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்ரோல் டீசல் இல்லை. டீசல் கேனில் இருந்து அந்த டீசல்லேருந்து என் கண்டியில் காரில் பெட்ரோல் டீசலை ஊற்றுறது நான் பட்ட பாடு இருக்கு. ஐயோ அந்த கஷ்டப்பட்டு ஒரு 6 லிட்டர் பெட்ரோல் வச்சிருப்பியா? அதுக்கு பல இன்ஜினியரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பைப்பெல்லாம் போட்டு இழுத்து பல விஷயம்லாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு டீசலை பிடிச்சி அதான் வண்டியில் ஊற்றணும். ஊற்றிட்டு லாஸ்ட்டாக சிப்ஸ் ஒன்று வாங்கலான்னு போனோம் ஒரு கடைக்கு. சிப்ஸ் கடை மூடி இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க எங்களோட பெருமையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வழியில் சுண்டல் சாப்பிட்டு நடந்து அது சுண்டல் ஆமா சார். முக்கியமாக சொல்கிறேன் நல்லா இவ்வளோ ஸ்பான்சர் பண்ணாரு. அதை நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஆனால் நல்லா இல்லைன்னு ஓகே. ஆனால் அது உங்க காசு சாப்பிட்டா நல்லா இருக்காது. எங்களுக்கு எதாவது ஊராவோட காத்துறது எங்களுக்கு பிடிச்சிருந்து சார். நல்லா இருந்துச்சு. அவனுக்கு எதிர்பார்க்கறேன் என்ன அப்படி சொல்ல. இப்போ பானிபூரி நல்லா இருந்து பேல்பூரி ஒன்று வாங்கணும் சார். நல்லா தான் இருந்து என்ன கொஞ்சம் இது இல்லை. அவனும் அப்புறம் மாங்காய் போடுப்பாங்க கேட்டா மாங்காய் ஊர்ல இருந்து போடுறான். எப்பேர் படம் கடைக்கு நாங்கள் போயிருக்கோம் சார். பூண்டு போடுங்க. ஆனால் நம்ம பைபிள் இருக்காங்க சார். நம்ம பைபிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஹிந்தி பேசி ஹிந்தியில் பேசி கேள்றா. அவங்ககிட்ட ஏதாவது பேசுறா. இது வேணா ஆயா மூடின்னு சும்மா இருக்காங்க சார். இது இருக்கு சார் தண்டத்தை. நான் ஹிந்தியில் அவனை படிக்க வச்சோம். இங்கிலீஷ் படிச்சும் பிரயோஜனம் இல்லை, ஹிந்தி படிச்சும் பிரயோஜனம் இல்லை. நல்லா அப்படி கேப் போட்டு நல்லா பாடுறாங்க சார். லாய்க்கிறேன் சார். ஒன்றுக்கும் லாய்க்கணும் சார்.
ஓகே அந்த லலலா இப்போ எப்படி இருக்காங்க? சார் அந்த லலலா இப்போ எப்படி இருக்காங்க? அவங்க இப்போ எத்தனை குழந்தைங்க குட்டிங்களோட செட்டில் ஆயிட்டாங்க. அதை நீங்க இப்போ சொன்னீங்கன்னா இந்த வருங்கால சந்தேகம் இந்த கல்வெட்டில் எழுதி வச்சு இந்த டவரை மாதிரி நீங்க ஆக்சுவலாக இங்கேருந்து எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த டவரோட பேக்ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் நீ கேன் ப்ரொசீட் மணி கம் பண்ணி போதும் மணி ரொம்ப போகாது. ஏய் நான் வேற ஒரு டவர் போயிட்டேன். சரி சார், இப்போ வந்து உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாரு சார். தம்பி கேமரா ஆஃப் பண்ணு. பாடியாச்சு, இந்த லல்லா முடிஞ்சிச்சு. நாளைக்கு பெரிய லல்லா பாட போற ராஜா விஷயம் அது தானே ஓடுது. அது ஓகே. தலைவருக்கு வந்து கொஞ்சம் நிறைய சீக்கிரம்லாம் இருக்கு. இவர் வந்து ஒரு குட்டியா அந்த விக்ரமன் படம் மாதிரி நிறைய படம்லாம் ஓட்டிருக்காரு, உதயம் தேட்டர், காசி தேட்டர்லாம் போயிட்டு. ஆனா இவனுக்கு எப்போ என்ன பண்ணாலும் அந்த பழைய படம் அதெல்லாம் ஞாபகம் வரும். ஜூல ஐயோ அதெல்லாம் வந்து வேணாம், பாவம் நம்ம பையன். இந்த பாரம்பரியெல்லாம் காட்டக்கூடாது. சரி அப்படின்னு பார்த்தா எதுவுமே பேசலையே. ஜூல பல விஷயம் பண்ணிருந்தாரு. சரி பாவம், அது எப்படியோ போயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, லைஃப் இஸ் கான், அவ்வளவுதான், முடிஞ்சு போய் வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. முக்கியமா இதே கூட்டத்தோட திருப்பி வந்து நாங்க வந்து எங்களோட வருங்கால பொண்டாட்டிங்கெல்லாம் கூட்டிங்க வருவோம். அப்பயே அந்த வீடியோ நாங்க போட்டு காட்டுறோம். அப்ப பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் ஜஸ்ட் நாங்க பேசுறோமா, அவ்வளவுதான். ஓகே, முக்கியமான விஷயம். I'm just going to cut this off and last Tata, take care, bye bye. This is signing off. Kalai Nodi.